வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி தரப்பு சிஹெச்எஸ்எல்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் உங்கள் மொபைல் மூலிமா எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் மூலிமா அப்ளை பண்ண முடியல, ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண முடியல நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள வந்துருக்கு, ssc.gov.in வந்துருக்கு. வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க் நிறைய கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஓப்பனாக இருக்கும் அது எல்லாமே காட்டுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல்க்கு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்னோட ஐடி பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல்க்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு, லாஸ்ட் டேட் என்னைக்கு, அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ண டேட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு சைடில் அப்ளைன்னு இருக்கு பார்த்தா ஜஸ்ட் அந்த அப்ளை லிங்கை கொடுத்து அடுத்த பேஜுக்குள்ளே போங்க. நீங்கள் அப்ளைன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ளே போங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வரும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு அடுத்த பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதிகபட்சமாக என்ன படித்து முடிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் +2 தான் முடிச்சிருக்கேன், அதனால் +2 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் +2 படிச்சிருந்தால் போதுமானது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கொடுக்கலாம், அல்ல ஈக்குவல் டு 12th ஸ்டாண்டர்ட் கொடுக்கலாம், எதுனாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்களா இல்லை அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க கேட்குறாங்க. நான் பாஸ் தான், அந்த பாஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷம் படித்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட போர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன போர்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. தமிழ்நாடுங்கிறது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட போர்டு என்னன்னு கேட்பாங்க. தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்போம். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணலாமா, ஃபியூச்சர் எதுவும் வேலை வாய்ப்பு வந்தால் அதுக்கு ஷேர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு விருப்பம்னா எஸ் கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக சேவ்டுன்னு வந்துடும். ஜஸ்ட் ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு நியர்பை என்ன சென்டர் இருக்கோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, திருச்சிராப்பள்ளி செலக்ட் பண்ணுவேன். எனக்கு இதான் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த சென்டர் நியரஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்குமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 3 சென்டர் தான் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 3 சென்டர் தான் எப்போவுமே செலக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும்னு கேட்டுக்கோங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, அசாம், பெங்காலின்னு சொல்லி நிறைய விதமான லாங்குவேஜில் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தமிழுங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் செலக்ட் பண்ண லாங்குவேஜை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா தமிழ்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷாக, ஹிந்தியான்னு கேட்பாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் ஸ்ட்ரீமிங், சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோங்கிற நோன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் 2 பார்த்தீங்கன்னா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்கிறத கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பழைய மாதிரியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை மட்டும் பார்த்தீங்கன்னா சில உங்கள் மொபைல் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியாது. அவங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி தரப்பில் ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படி சொல்லி லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிவில் நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள்
செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணோம்னா கரெக்டாக நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலோ அது ஃபஸ்ட் எடுத்துனே வந்துடும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா சிஹெச்எஸ்எல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சார்னு பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கக்கூடாது, எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கிளியரான ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. அந்த வியூ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சைடில் ஒரு கேமரா சிம்பிள் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் தெரியும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபோட்டோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆயிரும். இப்படி தான் இங்கே ஃபோட்டோ அப்ரூவ்ட் அண்ட் ப்ராசஸ்ன்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் கலரில் இப்படி வந்தோடனே ஜஸ்ட் அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் ஆயிரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலிமா பண்ண முடியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை மட்டும் இந்த மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி கண்டினியூ வெப்சைட்டுன்னு வந்துடும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்துட்டு ரிட்டர்னுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்க ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அப்லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிவியூ ஸ்டெப்புக்குள்ள வரும். உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் படித்து பார்த்து டிக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு கீழே அந்த கேப்சர் டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறத டைப் பண்ணிடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லி கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு வந்துச்சு. ஜஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துடுவாங்க. இது வேணால் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்சி கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணாதான் எனக்கு ஃபீஸ் பேமெண்ட் எதுவுமே வரல. நீங்கள் வேறு ஏதாச்சும் கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது யூபிஐ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.